Hello friends, வணக்கம். நான் உங்க லட்சு from லட்சு ஸ்டைல் சேனல்ல இருந்து. இன்னைக்கு நம்ம வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஹாரம் கலெக்ஷன் வந்து பார்க்க போறோம். அதுலயும் பட்ஜெட் ஹாரம் கலெக்ஷன். லாஸ்டா வந்து நம்ம ஷரோனா லைட்ல பாத்தீங்கன்னா 0% வேஸ்டேஜ்ல நிறைய ஆஃபர் கலெக்ஷன்ஸ் போட்டிருந்தோம். ஸோ நிறைய பேர் வந்து வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஃபீட்பேக்லாம் அமைச்சிருந்தீங்க இன்ஸ்டாகிராம்ல. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு 3/7ல ஹாரம் கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்க போறோம். இதுல வந்து சில டிசைன்ஸ் 11 கிராம்ஸ் இருக்கும், சிலது வந்து 20 இருக்கும், ஸோ 16 அந்த மாதிரி மிக்ஸ்டா இருக்கும். பட் ஒரு 3/7 நிறைய ஹாரம் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ இங்க வந்து ஹாரம்ல இந்த பர்டிகுலர் செக்ஷன் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப பட்ஜெட்குள்ள வரக்கூடிய கலெக்ஷன்ஸ். ரொம்ப கம்மி பட்ஜெட்ல ஒரு ஹாரம் வாங்கணும் அப்படின்னா இந்த செக்ஷன் தான் மோஸ்ட்லி வருவாங்க. அப்புறம் இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நிறைய வெட்டிங் ஹாரம்ஸ் நியூலி அரைவ்டு கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு. இன்னைக்கு வீடியோ நம்ம வந்து ரொம்ப கம்மி பட்ஜெட்ல வரக்கூடிய ஒரு 3/7 ஹாரம் கலெக்ஷன் பார்க்க போறோம். இப்போ நான் வியர் பண்ணிக்கிறது கூட பாத்தீங்கன்னா ஒரு 3ல இருந்து 3.5 வரக்கூடியது. ஸோ இதை மாதிரி உங்களுக்கு வந்து 3/7லயும் இருக்கு, 3.5/7லயும் இருக்கு. இப்போ நான் வியர் பண்ணிக்கிறது 3.5/7. லென்த் வைஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதுல இருந்து சில டிசைன்ஸ் மேபி கொஞ்சம் லென்த் கீழே வரும், பட் மோஸ்ட் ஆஃப் தி டிசைன்ஸ் வித் பேக் செயினோட இந்த லென்த் தான் வரும். வாங்க வீடியோக்குள்ள போய் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். ரெகுலராக வந்து நம்ம சேனலோடைய அப்டேட்ஸ் எல்லாமே இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நியூலி அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் அதில் பார்க்கலாம். ஸோ நம்ம பேஜை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்க்குற கலெக்ஷன்ஸ் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 22, 20, 23 இல்லை 24 இந்த கிராம்ஸ்குள்ளே தான் உங்களுக்கு இந்த ஹோல் வீடியோ இருக்கும். ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வேறு எந்த கிராம்ஸுமே வராது. அந்த கம்மி அந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு. அதாவது 2.5 3/7 வரக்கூடிய ஹாரம் கலெக்ஷன். இதில் பாம்பே டிசைன், கேரளா பேட்டர்ன், கோயம்புத்தூர் பேட்டர்ன், அப்புறம் உங்களுக்கு இந்த கெட்டியான டிசைன் சொல்லுவாங்க, இந்த செயின் மாடலில் வரக்கூடிய பென் அண்ட் டிசைன் அந்த மாதிரி இருக்கும். இது எதுவுமே நெக்லஸ் கிடையாது, நல்ல ஒரு மிடில் ஹாரம், லாங் ஹாரம் லென்த்துக்கு வரக்கூடிய டிசைன்ஸு. இந்த பாம்பே பேட்டர்ன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8% வேஸ்டேஜ் வரும். எக்ஸாக்டாக இதோட கிராம் வெயிட்டு அண்ட் அது பர்டிகுலராக அதோடைய வேஸ்டேஜ் எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த ஹாரம் உங்களுக்கு ஒரு கோயம்புத்தூர் வரிக்காய் டைப் ஹாரம் வந்திருக்கும். இதுக்கு வந்து 12% அந்த மாதிரி வேஸ்டேஜ் வரும். செயின் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பேக் செயின் வந்து கொடுத்துருவாங்க. அண்ட் பென்னண்ட் இதில் வந்து கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கும். ஒரு மாதிரி பா டைப்பில் வரக்கூடிய ஹாரம் டிசைன். இதுவுமே அதே மாதிரி தான் உங்களுக்கு வி டைப்பு பா டைப் மாதிரி சொல்லலாம். இதுவுமே உங்களுக்கு 3/7 வரும். இதோட வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 10% வரும். இந்த 2 செட்டுமே நீங்கள் வந்து ஒரு ஹிப் பெல்ட்டாக கூட ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து ஒரு வெட்டிங் செட்டுக்கு நீங்கள் ஒரு ஹாரமை கன்வெர்ட் பண்ணனாலும் தாராளமாக இதை கன்வெர்ட் பண்ணலாம். ஆனால் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சின்ன ஹிப் பெல்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் பின்னாடி வந்து இந்த பேக் ரோப் போடுவாங்க இல்லையா, அது மாதிரி நீங்கள் ரோப் போட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் வெட்டிங்க்கு ஒரு பட்ஜெட்குள்ளே உங்களுக்கு ஒரு வெட்டிங் செட்டுக்குள்ளே அதை ஹிப் பெல்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கும். இது வந்து உருவம் இல்லாத மாங்காய் மாலை வித் பென்னண்ட்டு நல்லா இருந்தது ஃபேன்சியாக. இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு 3/7 நல்ல ஒரு ஷைனிங்கு, நல்ல ஒரு அதுக்கேற்ற மாதிரி ஒரு கெட்டியான திக்னஸ் அண்ட் கிளாசினஸ், நல்ல ஒரு ரீசனபிள் லென்த்து கொடுத்துருந்தாங்க. நல்ல ஒரு முல்லை மாலை ஒரு 3 பவுண்டுக்குள்ளே எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இதை எடுக்கலாம். அண்ட் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து கெட்டி மாடல் செயின். நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இது நிறைய பேருக்கு ஃபேவரட்டான ஒரு கெட்டி மாடல் செயின். இதில் பென்னண்ட்டுக்கு அந்த ஹேங்கிங்கோடு வந்து கொடுத்துருக்கிறது இன்னும் கொஞ்சம் கிராண்டான லுக் கொடுக்குது. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மாங்காய் மாலையிலேயே இந்த மாலை வந்து உங்களுக்கு முல்லை மொட்டு மாதிரியே பேட்டர்ன் வந்துட்டு மேங்கோவில் உங்களுக்கு இந்த டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த எண்டு இருக்கு இல்லையா, அந்த மேங்கோவில் அந்த எண்டில் வந்து ஒரு பென்னண்ட் மாதிரி ஒரு ஸ்டோன் லுக் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டோனுடைய வெயிட்டை லெஸ் பண்ணி டேக்கில் வந்து உங்களுக்கு எவ்வளோ நெட் வெயிட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. இது ஒரு ட்ரெடிஷ்னல் ஹாரம் டிசைன். இந்த ஹாரமில் நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்க, அந்த பென்னண்ட்டுக்கு மேலே ஒரு ஃப்ளவர் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது வந்து இப்போ கொஞ்சம் நியூவாக ஆட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே இந்த ட்ரேயில் வரக்கூடியது எல்லாத்துக்குமே நான் நோட்டீஸ் பண்ணது கிளாசினஸ் ரொம்ப நல்லா அதிகமாக இருந்தது. ஒரு 3 பவுண்டுக்கு ஒரு ஹாரம் எடுக்கணும், நீங்கள் ஒரு வெட்டிங்கு பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, இல்லை நான் வந்து எங்களுக்கு வெட்டிங்லாம் முடிஞ்சிடுச்சுங்க, ஒரு பட்ஜெட்குள்ளே வந்து ஒரு ஹாரம் இன்னொன்று எடுக்கணும் கொஞ்சம் மிடில் போடுறதுக்கு அப்படின்னாலும் சரி, இல்லை வந்து ஒரு தங்கத்தில் யாருக்காவது கிஃப்ட்டு கொடுக்கணும், ஒரு 3 பவுண்டில் ஒரு ஹாரம் பார்க்குறோம் அப்படின்னாலும் இந்த வீடியோவில் வரக்கூடிய டிசைன்ஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவுமே உங்களுக்கு அதே மாதிரி ஒரு பா டைப்பு ஹிப் பெல்ட்டாகவும் மாற்றிக்கலாம், ட்விஸ்டட் பேட்டர்னு, செயின் டைப் வித் பென்னண்ட் வந்திருக்கும். 3 பவுண்டுக்கும் கொஞ்சம் கம்மி. ஸோ 23 கிராம், அது 730 மில்லி வந்தது. இது வந்து கோயம்புத்தூர் டைப்பு வரிக்காய் மாடல். இதுவுமே உங்களுக்கு 3 பவுண்ட் வந்திருக்கும். இது எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி இந்த வரிக்காய் மாடல் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12, 10ன்னு சொல்லிட்டு மாறி மாறி டிசைனுக்கு ஏற்ற மாதிரி வேஸ்டேஜ் அப்படின்றது மாறும். எல்லாத்துக்குமே பேக் செயின் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி இப்போ 3 பவுண்டுன்னும் போது நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், இது லைஃப் வருமா, கெட்டியாக இருக்குமா டிசைன்ஸ்னு சொல்லிட்டு. நல்ல ஒரு ரீசனபிள் வெயிட் கொடுத்து தான் உங்களுக்கு இந்த டிசைன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க.
நல்லாவே உங்களுக்கு வந்து உழைக்கும். நம்ம அக்கேஷனாக தான் வியர் பண்ணுவோம். ஸோ அதுக்கு இந்த வெயிட்டில் இந்த மாதிரி ஹாரம் டிசைன்லாம் ரொம்ப ஒர்த்துன்னு சொல்லலாம். இது ரெண்டுமே பாம்பே பேட்டர்ன். இந்த தடவை பாம்பே பேட்டர்னில் கொஞ்சம் நிறைய நியூ டிசைன் வச்சுருக்காங்க. ஒரே மாதிரி பேட்டர்ன் இல்லாமல் அதிலே கொஞ்சம் கொஞ்சம் வெரைட்டி டிசைன். இது ரெண்டுமே கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேறு வெரைட்டி வரும். பாம்பே எல்லாத்துக்குமே 8% தான் வந்து வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க. 23.98 இதெல்லாமே 3 சவரனுக்கு கொஞ்சம் கம்மி. செயின் நல்லா பட்டையாக வந்திருக்கு, பேக் செயின் வந்திருக்கு. 2 ஸ்டெப்பில் வரக்கூடிய 3 விதமான ஹாரம் பேட்டர்ன் வந்திருக்கு இதில். இதுவுமே அகெயின் பாம்பே பேட்டர்ன் தான். இதுவுமே 2 ஸ்டெப்பு. இதுக்கும் பக்கத்தில் இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்னா பெருசாக வெயிட்டில் வித்தியாசம் இல்லை. ஆனால் அந்த ஷேப் வந்து யூ டைப் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அகலமாக இருந்தது. மேபி ஒரு கிராம் வித்தியாசம் இருக்கும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். பட் நல்லா அகலமாக கொடுத்துருந்தாங்க, ப்ராடாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. இது வந்து நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட் டிசைன். இதுக்கு பெனண்ட் வராது, நல்ல ஒரு பால்ஸ் டிசைன், கெட்டி பேட்டர்னு. இப்போ ஒரு ஆஃபீஸ்க்கு ஒரு கேஷுவலாக பியா பண்ணுறதுக்கு, ஒரு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் சில பேர் எக்ஸ்ட்ரா ஒரு செயின் போட்டுப்பாங்க. அதை மாதிரி போடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு பெனண்ட்டு கூட எனக்கு தெரிஞ்சு ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். இது முல்லை மூட்டில் இன்னொரு பேட்டர்ன். இது ரொம்ப நல்லா இருந்தது. இது கூட 25 கிராம் வரும். இது பாம்பே பேட்டர்னில் ஜால் டிசைன் பென்னண்ட் வச்சு வரும். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோவில் முழுக்க ஒரு 3 பவுண்டில் லென்த்தியான ஹாரம்னா இந்த ஹாரம் வந்து லென்த்து எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் லென்த்தியாக இருந்தது பேட்டர்னு. அதே மாதிரி ஒரு கேரளா டைப்பும் லென்த்தியாக இருந்தது. அது நான் உங்களுக்கு காட்டுறேன். நல்லா 5 பவுண்ட் லென்த்து வரும் இல்லையா, அந்த மாதிரி வந்தது உங்களுக்கு. இதுக்கு வந்து 6% வேஸ்டேஜ் வரும். இது இந்த கிருஷ்ணர் பாதம் மாதிரி வரக்கூடிய ஒரு கேரளா ஹாரம், ஃபுல்லாக பாதம் டிசைன் மாதிரி வந்திருக்கும். ஆக்சுவலாக முதல்ல வீடியோலாம் பண்ணும்போது அது ஆக்சுவலாக நான் பைனாப்பிள் நினச்சேன். ஸோ அது வந்து ஒரு கிருஷ்ணர் பாதம் டிசைன் மாதிரி வரும். இந்த பேட்டர்ன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10% வேஸ்டேஜ் வரும். இதுவுமே கேரளா பேட்டர்ன் தான். ஒரு மேங்கோ மாதிரி ஒரு டிசைனு, ஃப்ளவர் மாதிரி ஒரு டிசைன் சொல்லிட்டு எக்ஸாக்டாக அந்த டிசைனை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. பட் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது அந்த டிசைனில். அது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா 10 வரும். இது எல்லாத்துக்கும் 8%. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா, அரும்பு, இலை டிசைனு, மேங்கோ டிசைனு, இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8% வரும். இதுக்கு மேலே ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருப்பாங்க, ஸ்மூத்தாக இருக்கும், சாரியில் மாட்டாத மாதிரி ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருப்பாங்க. ஃப்ளோரல் டிசைன் மாதிரி வரது எல்லாமே 10% வரும். இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு சிலது ஸ்டோன் ஒர்க் வச்சு வருது, சில ஸ்டோன் இல்லாமல் வருது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் வச்சு வரும். ஃபுல்லாக கொடி மாதிரி வந்திருக்கும். பென்னண்ட்லேயும் ஒரு ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க, லென்த்தியான லுக் வந்து கொடுக்கும். இது நல்லா இருந்தது. இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6%, 8% அந்த மாதிரி வரும். இது கொஞ்சம் ப்ராடான ஒரு யூ டைப்பு. நிறைய டிசைன்ஸ் வந்து யூவில் இருக்குது. ஆனால் சில டிசைன் பார்த்திங்கன்னா அவங்களே வந்து நல்ல ஒரு ப்ராட்னஸ் கொடுத்து அந்த டிசைனை ரெடி பண்ணியிருப்பாங்க. நான் உங்களுக்கு அது எக்ஸாக்டாக எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஒரு வரக்கூடிய ஹாரமுக்கு இந்த ட்ரேயில் ஃபஸ்ட்டு ஒரு கிருஷ்ணர் பாதம் டிசைன் பார்த்தோம் இல்லையா, அது யூ டைப் தானே. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு ஹாரம் காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே உங்களுக்கு அந்த ப்ராட்னஸ் வந்து அதிகமாக இருக்கும் யூவில். இது நீங்கள் வியர் பண்ணும்போது வந்து அப்படியே ப்ராடாக தெரியும். ஸோ இதுதான் அந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய டிசைனு. இது எல்லாமே கூட உங்களுக்கு 3 பவுண்ட் தான். ஸோ நீங்கள் வந்து வெயிட்டே பார்க்க தேவையில்லை. இந்த வீடியோ முழுக்கவே உங்களுக்கு மோஸ்ட்லி 3 பவுண்ட் தான் வரும். அந்த மில்லிகிராம்ஸ், அந்த மில்லி சொல்லுவாங்களே, அதுதான் கொஞ்சம் மாறி வரும். மற்றபடி உங்களுக்கு எல்லாமே வந்து 3 பவுண்ட் தான் வரும். இது எல்லாத்துக்குமே 8% வேஸ்டேஜ். இந்த பேட்டர்ன் வந்து மேங்கோ மாதிரி ஷேப் கொடுத்துட்டு மேலே இலை கொடுத்துருக்காங்க. இதோட மேலே ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சேர்த்து கம்பேர் பண்ணி காட்டுறேன். இதில் எனக்கு தெரிஞ்சு வந்து கேரளா டைப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10லேருந்து 15 மாடல் வெரைட்டி இருக்குது. பார்க்கறதுக்கு சிமிலராக இருக்கும், ஆனால் கொஞ்சம் மாடல் வெரைட்டி மாறும். ஸோ அதில் ஒரு 4 டிசைன், ஒரு மேங்கோ, ட்விஸ்டட் மேங்கோ மாதிரி ஒன்று வரும், இலை மாதிரி ஒன்று வரும், கிருஷ்ணர் பாதம் மாதிரி ஒன்று வரும், ஃப்ளோரல் டிசைனில் வரும். இந்த மேங்கோன்றது நல்ல ஃபேமஸ்ஸு, நல்ல ஒரு சூப்பர் மூவிங் பேட்டர்ன். இது வந்து கொஞ்சம் லென்த்தி ஹாரம். இந்த போர்டில் இருக்கிறதுலையே 8% வரும் வேஸ்டேஜ். கிருஷ்ணர் பாதம் மாதிரி பேட்டர்ன் வந்திருக்கும். அண்ட் 24.290 அந்த மாதிரி வரும். இது பைனாப்பிள் டிசைன். இது நிறைய பேர் கேட்குற ஒரு பேட்டர்ன் தான். இது கூட பைனாப்பிள் டிசைன் லைட் வெயிட் மாடல். இது எல்லாமே லைட் வெயிட் மாடல் தான். பைனாப்பிள் டிசைனில் உங்களுக்கு வந்து பென்னண்ட் வச்சதும் இருக்குது, பென்னண்ட் இல்லாத பேட்டர்னும் இருக்குது. இந்த ட்ரே ஃபுல்லாகவே மோஸ்ட்லி கேரளா டிசைனில். இப்போ நிறைய வெட்டிங் சீசனுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய கிராண்டான டிசைன்ஸும் கொண்டு வந்திருக்காங்க.
லைட் வெயிட்லேயும் நிறைய டிசைன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு ஒரு 10 சவரன், 15 சவரன், 20 சவரன்லலாம் சில பேர் வெட்டிங் செட்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கணுன்னா இது வந்து ரைட் டைம். ஏன்னா இப்போ நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். மோஸ்ட்லி வந்து வெட்டிங் சீசனுக்கு கோல்டு வந்து நிறைய பேர் வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கிராண்டாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணலாம். அதே நேரத்தில் பட்ஜெட்லேயும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இருக்கும். இப்போ வரைக்கும் நம்ம நிறைய கேரளா பார்த்தோம் இல்லையா, இந்த பேட்டர்ன் எல்லாமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன்ஸு. மோஸ்ட்லி ஃப்ளோரல் டிசைனில் செயின் டைப்பில் வரக்கூடியது. ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா, இப்போ வரைக்கும் நம்ம 24, 23ல் பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது மோஸ்ட்லி 20 கிராம்ஸ் அந்த மாதிரி வரும். 2.5 சவரனுக்கு கொஞ்சம் கூட வரக்கூடிய டிசைன். இது வந்து உங்களுக்கு 2.5 சவரன் தான், 20.240 கிராம். இதுவுமே கிருஷ்ணர் பாதம், கொஞ்சம் கிளாஸினஸ் அதிகம். அதே மாதிரி தான் இதுவுமே 2.5 சவரன் வரும். இது எல்லாமே லைட் வெயிட்டில் யூஸ் பண்ணக்கூடியது. நீங்கள் கொஞ்சம் பார்த்து ப்ராப்பராக தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி எடுத்து வைக்கும் போதும் நம்ம ப்ராப்பராக ஒரு லாங் பாக்ஸில் தான் எடுத்து வைக்கணும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். நான் ரீசெண்டாக இதை மாதிரி ஒரு ஹாரம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இங்கே நல்ல ப்ராடான ஒரு காசு மாலை கலெக்ஷன் மாதிரி வந்து இருக்கும். நான் அதை ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்கமிங் வீடியோஸில் ஏதாவது ஒரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுற டிசைனு. அண்டு முடிஞ்சால் நான் இதில் வந்து அந்த ஃபோட்டோ பிங்க் பண்ணுறேன். அது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து வியர் பண்ணும்போது கிராண்டாக தெரியும். அதே நேரத்தில் வந்து அக்கேஷ்னலாக தான் வியர் பண்ணணும். ஆனால் சூப்பர் கிராண்டாக இருக்கும் லுக் வைஸு. ஸ்டோர் பண்ணும்போது நீங்கள் வந்து ஃபோல்டெல்லாம் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதை விட ஒரு லாங் பாக்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா நல்ல ஒரு அழகான லைஃப் வரும். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன கலெக்ஷன் வேணுன்றது கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டேக் கேர், பை பாய்.